தினமும் ஒரு நாய் போகும்போது ஒரு மலையை பார்த்து குலைச்சிக்கிட்டே போகுமா, வரும்போது அந்த மலையை பார்த்து குலைச்சிக்கிட்டே வருமா. அப்போ அந்த மலைக்கு ஒரு நாள் சந்தேகம் வந்துச்சான். என்னடா இந்த நாய் சும்மா சும்மா நம்மளை பார்த்து போகும்போது வரும்போதெல்லாம் குலைச்சிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுக்கும் போது தான், ஒரு வேளை நம்ம வறண்டு போயிருக்கிறதுனால தான் இந்த நாய் நம்மளை பார்த்து குலைக்குது போல அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நாள் போக போக மழையும் பேய ஆரம்பிச்சுதான். அந்த மலை இல்லை பச்சை பசில் செழிக்க ஆரம்பிச்சுதான். மறுபடியும் அந்த நாய் அந்த மலையை பார்த்து சும்மா சும்மா குலைச்சிக்கிட்டே இருந்துச்சான். அப்போ அந்த மலைக்கு ஒன்றுமே புரியலையா. என்னடா நம்ம வறண்டு போயிருக்கும் போது தான் இந்த நாய் நம்மளை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு, இப்போ நம்ம நல்லா செழிப்பாக தானே இருக்கோம், மறுபடியும் ஏன் நம்மளை பார்த்து குலைக்குது அப்படின்னு சொல்லி யோசிச்சிருக்கும் போது தான் அந்த மலை உச்சியில் ஒரு கழுகு உட்காந்துது. அப்போ அந்த மலை அந்த கழுகு கிட்ட கேட்டுச்சா, கழுகு தினமும் ஒரு நாய் சும்மா சும்மா என்னை பார்த்து குலைச்சிக்கிட்டே இருக்கு, அது ஏன் கழுகு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது தான் அந்த கழுகு சொல்லிச்சான், இவங்களும் சில மனுஷங்க மாதிரி தான், நீ நல்லா வாழ்ந்தாலும் உன்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க, நீ கெட்டு போனாலும் உன்னை பற்றி தப்பாக தான் பேசுவாங்க. அதனால மலையை பார்த்து நாய் குலைக்குதுன்னு உன் வேலையை பார்த்துட்டு நீ போயிட்டே இரு அப்படின்னு கழுகு சொல்லிச்சான்.